செவிக்குணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். பிறந்த குழந்தைங்க 3 மாதம் ஆன உடனே நிறைய விஷயங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும், அவங்களோட சென்சரி ஆர்கன்ஸ் டெவலப் ஆகணும் போன்ற காரணத்துக்காண்டி நம்ம கிட்ஸ் ப்ளே ஜிம் வாங்குவோம். இது அமேசான்லேயோ ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிட்ஸ் ஸ்டோர்ஸில் விலை அதிகமாக இருக்கும். அது நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். ஆனால் குழந்தைங்க வேகமாக வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிடுவோம். தூக்கி போடவும் முடியாது, அதை வச்சு அவங்க விளையாடவும் மாட்டாங்க. இவ்வளோ விலை கொடுத்து அந்த ப்ளே ஜிம்மை வாங்கி அது கொஞ்ச நாள்லே பயன்படாமல் போகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு அம்மாக்களுமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்காண்டி ஸ்பெஷலாக வீட்டிலேயே அந்த ப்ளே ஜிம் தயாரிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்மளுக்கு தேவையானது வீட்டில் இருக்க கிழுக்கு, பந்து, சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கின டீத்தர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மாட்டுற ஹேங்கரில் ஒரு நல்ல கலர் நூலில் தெரிகிற மாதிரி அங்கங்கே இடம் விட்டு இப்படி கட்டி விட்டுட்டோன்னா இந்த ஹேங்கர் இருக்கிறதுனால நம்ம குழந்தைய எங்கே படுக்க வைக்கிறோமோ அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டால் ஃபேன் காற்றுக்கு ஆடும். அதை குழந்தைங்க நல்லா பார்த்து ரசிப்பாங்க. அதுவும் போக இது ஹேங்கரில் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் நம்ம கலட்டி மாட்டிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டில் ஹாலில் இருந்து இப்போ நம்ம குழந்தைய பெட்ரூம் கொண்டு போகிறோன்னா அங்கே மாட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேன் காற்றுக்கு ஆடும்போது மெத்தையில் படுத்திருக்க குழந்தை அதை பார்த்து நல்லா ரசிக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, குழந்தைங்க உட்கார பழகின உடனே அந்த கிழுக்கு, பந்து எல்லாத்தையும் கையில் கலட்டி கொடுத்தோன்னா அதை அவங்க விளையாட்டு பொருள்களாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எந்த பொருளும் நம்மளுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. நம்மளே பண்ண ஜிம்மை தயாரித்த மனநிறைவும் கொடுக்கும். இந்த மாதிரி பேபி கேர் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ செவிக்குணவு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.